நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். ஃப்ளோரிடால கடந்த 2 நாட்களாக ஒரே பரபரப்பு. அணில் குஞ்சுகளின் ஆட்டம், சைக்ளோன்ஸ், அந்த மாதிரி பேரழிவுகள் மாதிரி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தாவேகா மாநாட்டில் இருக்க அந்த சுட்டி குழந்தைகள்லாம் என்னென்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். தாவேகா மாநாட்டில் இந்த செல்ல குழந்தைகள் செய்யற அநியாயங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப விஜயனாவுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளை விட எனக்குலாம் வேதனையா இருக்கு. வேதனையா இருக்கு. நீங்க வந்து விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன்லாம் இல்ல, பார்க்கும்போது ஒரு பொதுமக்களா வந்து வேதனையா இருக்கு. இன்னும் நீங்க வந்து பீகாரியன்ஸ் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு வேதனையா இருக்கு. அதை விட மோசமா இருக்காங்க. கண்டென்ட்டே இல்லாம வறட்சியா இருந்த காலத்துல மண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் காலையில இருந்து எடுத்து கொடுத்து வாரி இறைச்சிருக்காங்க. வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம நேத்து வந்து ஒரு மின் கம்பம் விழுந்துருச்சா? 100 அடி மின் கம்பம் இல்ல, கொடிக்கம்பம். கொடிக்கம்பம். அது மின் கம்பம்ல கொடிக்கம்பம். கரண்ட் என்ன ஒரு இனவால விழுந்துருச்சு. பாவம், வாடகைக்கு வந்த கார் மாதிரி அந்த மனுஷன் கதறி கதறி அழுதாரு. அந்த பையன் வெள்ளை போர்டு வச்சுக்கிட்டு மஞ்ச போர்டு செய்யற வேலையில அப்புறம் இதாங்க என் பொழப்பே அப்படிங்கிறான். அப்ப நீ வாடகை வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? பிடிக்கல. ஐயோ போச்சே. அண்ணா இன்னைக்கு மாநாட்டுல மேடையில வச்சு ஒரு கார்கி வந்து கொடுப்பாரு. வாங்கிக்கிங்க. டிவிக்கு சொந்தங்களுக்கு அண்ணாவை பத்தி தெரியும். அண்ணா வந்து நல்லவர். சரி, நம்ம மேட்டருக்குள்ள போவோம். இன்னைக்கு காலை கடன்ல இருந்து மேட்டருக்கு வாங்க. காலை கடன்ல இருந்து வரணுமா? ஆமா. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்ல, எல்லாம் லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள உள்ள அணில்கள் வந்து அப்படியே பூந்துகிட்டு இருக்கானுங்க. லேடிஸ் டாய்லெட். ஆமா, வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கு சார். வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். அது வாட்டர் கேன்ல எடுத்துட்டு போறானுங்க. அவ்வளவுதான். தண்ணி செம்பு இல்லாத காலங்கள்ரா, வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். கழுவுறோமா வாஷ் பண்றோமா, அவ்வளவுதான் மேட்டர். நீ வந்து தண்ணி நீலாம் பேசக்கூடாது. பேப்பர் கூட வச்சிருக்கலாம். இதுக்கு தண்ணி இல்லைங்க, குடிக்கவே தண்ணி இல்ல. த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி கேன. த்ரோ பண்ணல, இவங்க அணில இருந்து மங்கியா மாறிட்டானுங்க. டைவ் அடிச்சு பிடிக்கிறானுங்க தண்ணி கேன. குழாயை திறந்தா காத்து தான் வருதா? புஷ்னு காத்து தான் வருது. குழாயில வந்து தண்ணி திறந்து விடுங்க. தண்ணி இல்ல, தண்ணி எங்களுக்கே இல்ல அப்படின்ட்டு நாங்களே குளிக்க தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி தண்ணி பஞ்சாயத்து. காலையில இருந்து மாநாட்டுக்கு முன்னாடி இவங்க பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம், இத்தனை லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம், மதுரைக்கு நாங்க தண்ணி கொடுக்க போறோம். கடைசியில குடிக்கவும் தண்ணி இல்ல, குடிக்கவும் தண்ணி இல்ல. இல்ல, மதுரைக்கே நாங்க தண்ணி வச்சிருக்கோம். போன தடவை அப்படி இருந்தா தண்ணியே தானே. போன தடவை அதுக்கு தண்ணி இருந்துச்சு, அதை குடிச்சுதான் கேவலப்பட்டாங்க. இந்த தடவை எதுக்குமே தண்ணி இல்ல. ஆனா எனக்கு ஒரு மெயினான மேட்ரு, இன்னைக்கு ஃபுல்லா அந்த தரையில போட்டிருக்க விரிப்பெல்லாம் எடுத்து இல்ல கிழிச்சு பொத்தி படுக்கிறாங்களே. ஏன் இவ்வளவு வெயில கஷ்டப்படணும்? இதுக்கு புசி வந்து நேத்து வந்து யாகம்லாம் வளர்த்தாராமா. மழை வரக்கூடாது. ஒரு யாகம் பவரான யாகமா இருக்கும் போல. செம யாகமா இருக்கும். 100 டிகிரி இன்னைக்கு வெயில ஜம்முன்னு காலையில இருந்து எல்லாம் சாவுங்கடா. இவ்வளவு சந்தோஷமா பேசுறேன். அங்க நடக்கிறது அப்படி இருக்கு பாபா. பாவம் சின்ன குழந்தைங்க எல்லாம் வெயில கூட்டு வந்து போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்க. பாட்டி வீட்லயே விட்டுருக்கலாம். இந்த பைத்தியத்து கூட வந்து பாரு, அம்மா வீட்டுக்கு விடுமா, குழந்தைகளை தூக்கிட்டு வரீங்களே. அவ்வளவு என்ன உங்களுக்கு விஜய் அண்ணா மேல ஒரு பிரியம் இல்ல, வெறி. இன்னும் இந்த பீகாரியன்ஸ், இந்த கொஞ்சம் இருக்க பீகாரியன்ஸ் பூரா வச்சுக்கிட்டு தான் விஜய் அண்ணா வாழ்க்கையை ஓட்டணும். இவங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தா இவங்க தெளிவா இருப்பாங்க. அதான் விஜய் அண்ணா டக்குன்னு வந்துட்டு அப்படி அரசியலுக்கு. கரெக்ட். இப்படியே போயிட்டு இருக்க. காலை கடன் எல்லாம் முடிச்சாச்சு. சரி, பிரஷ் பண்ணியாச்சு. கஷ்டப்பட்டு எங்கேயோ தண்ணியை தேத்து மூஞ்சி கழுவுறதுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து உணவுல வந்து பாத்தீங்கன்னா பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. ஜெயில அச்சு சோறுமாய்கள்ல பாவம் அந்த மாதிரி ஒரு சோத்தை போட்டு உடல் போயிட்டு வந்துருப்ப போலயே. இல்ல சொல்றேன், பாவங்க 70 ரூபாய்க்கு சாப்பாடு, அது அச்சு சோறு மாதிரி போடுறாங்க. 50 ரூபா. ஏன் என்ன பொய் சொல்றியா? எங்க அண்ணன் மாநாட்டை கலாய்க்கிறியா? 70 ரூபாங்க. எங்கிட்ட வீடியோ இருக்கு. ஏன்னா அப்ப வேற ஒருத்தன் இல்ல, நேத்து வீடியோ என்ன, அது 50 ரூபாய்க்கு வந்தது கேரி பேக் சோறு. அப்படியே கேரி பேக்ல போட்டு தராங்க. கேரி பேக்ல சோத்தை போட்டு தராங்க. வேதானடா உண்மையிலேயே. தட்டுக்குள்ள கேரி பேக்ல சாப்பிட்டுக்கிறாங்க இல்ல. ஆமா. இதுல இதுல என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு வரவங்களுக்கு உணவு வந்து மேக்சிமம் மொக்க கட்சிகள் கூட வந்து அவங்களே போட்டுருவாங்க. மாநாட்டுல கூட சாப்பாடு போட்டுருவாங்க. சீமானனே சாப்பாடு கொடுக்குறாருன்னு வச்சுக்கேன். நிறைய இடத்துல அவர் போடுறது கிடையாது, ஒரு இடத்துல போடுறாரு. எவனாவது வந்து டொனேஷன் கொடுத்தா போடுவாங்க. இப்படி நேத்து ஒரு வீடியோ வந்துச்சு. 5000 ரூபாய் கடைக்கு கேட்கறாங்க, வாடகை கேட்கறாங்கன்னு வந்துச்சு. வாடகை கொடுத்தா அவன் 50 ரூபாய்க்கு இப்படி சோறு தான் போடுவேன். கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு இங்கே கடை போட்டால் 5000 ரூபா கேட்குறாங்க. இல்லைன்னா கடை போடாத வெளியே தூக்கிட்டு போன்றாங்க. மதுரைக்காரங்க ஒரு ரொட்டேஷன் பார்ப்பாங்க. இந்த உங்களுக்கு பிடித்த மோர் காமெடி ஒன்று காமிச்சிங்களோ சாமி, வரவினிக்கு ஏதோ இந்த தாகத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து 20 ரூபா கொடு. இந்த மாநாட்டு திடலில் நீர்மோர் கொண்டு சீட்டிங் மோசடி நடைபெறுகிறது. தாகத்திலே வாங்கி குடித்து விடுகிறார்கள். அவர்கள் குடித்து முடித்த பிறகுதான் அவர்கள் சட்டையை பிடித்து
காசை கொடுங்கள் தம்பி என்று சொல்கிறார்கள். திருவண்ணாமலையில 90 வைப்பாங்க, அதே மாதிரிதான் வச்சு விட்டுட்டு தேங்க்யூ 10 ரூபா கொடு காசு குடுறா மகனே அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லம்மா. ஊர்ல எல்லா இடத்துலயும் எப்படி சும்மா கொடுப்பாங்க, வெயில்ல உங்களுக்கு பானையை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு சும்மா கொடுப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி அவங்களும் நம்ம தொண்டர்கள் போல அப்படின்னு நினைச்சு வாங்கி குடிச்சிட்டானுங்க. அப்புறம் தான் பார்த்தா 20 ரூபா கொடுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நாட்டுக்கு நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்க மோர் கொடுக்கணும் ஏன்டா. அப்புறம் சில பேர் மோர் வாங்கி குடிக்க மாட்டாங்க, ஏன்னா தெளிஞ்சிரும்ல. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, நல்ல பாயிண்ட். சாப்பிட்டோம்ல அப்படியே மதியானம் வருவோம், மதியம் வருவோம். டாஸ்மாகிலே பயங்கர கூட்டம். இதுல என்னன்னா ஆல்ரெடி அந்த இடத்த சுத்தி இருக்க 11 டாஸ்மார்க் மூடிட்டாங்க. இவங்க அதையும் தாண்டி போய் பக்கத்து ஊர்ல இருக்க டாஸ்மாக்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. நியூஸ்காரங்க வந்து அதையும் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அங்க ஒரு கேமராவை போடுறான், எவன் வந்தாலும் படம் முடிப்பண்டா நியூஸ்காரங்க ஃபுல்லா. அதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா துண்டை போட்டே நிக்கிறாங்க. நேத்து வந்து திருப்பரங்குன்றத்துல கோயிலுக்குள்ள சரக்கு பாட்டில போய் கீழே போட்டு உடைச்சு கோயில குடிக்காம அதை ஏன்டா வேஸ்ட் பண்றீங்க, ஐயோ சரக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா, குடிக்கடா, சரக்கு குடிக்கிறது தப்பு கிடையாது. என்ன நீனும் ரொம்ப தப்பு மாதிரி இது பண்ற. ஆமா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அண்ணே வந்தா சரக்கெல்லாம் பேன் பண்ணிடுவாரு. ஆமா அது அவருடைய. ஆனா அண்ணே மாநாட்டுக்கு குடிக்காம நாங்க வர முடியாது. அண்ணே வந்து சொல்ல பாப்போம், தம்பி குடிக்காம வாங்க தம்பி அப்படின்னு பேட்டியே குடிச்சிட்டு நல்ல மப்புல குடுக்குறாங்க. அண்ணனா பாப்போம், அண்ணன் எல்லாம் தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 2026 தளபதி மட்டும்தான். அவங்க பேசுற வசனம் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே பட வசனம் தான். திருப்பாச்சி என்ன மேடை ஏத்துட்டோம், நான் மேடையை கிழிச்சிருவேன் வருது. இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. பேசுவேன், அதுக்கான மேடை இருக்கு. எங்க அண்ணன் ஒரு மேடையில ஏத்தி விட்டாருன்னு வச்சுக்க, இந்த மாநாடு அலறு. உன்னைய மேடையில் ஏத்துறதுக்கான நான் 10 கோடி செலவு பண்ணி செட்டு போட்டிருக்கேன். அவங்க வந்து என்னைய மேடையில் ஏத்த சொல்லுங்க, அண்ணனுக்கு நான் வந்து அம்பாசிடர் பல லோயாலா மணிக்கல் வந்து ஊடுருவிட்டு இருக்காங்க, மதுரைக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க. சரி சரக்கெல்லாம் போட்டாங்க, வந்துட்டு ரிப்போர்ட்டர் பூரா எடுத்துக்கிருக்காங்க, ரிப்போர்ட்டர்ட்டே போய் அம்பளத்துட்டு இருக்காங்க. பாவங்க இருந்தாலும் இப்படியே மைக்க பிடிச்சிட்டே நிக்கிறாரு, குறுக்க பிடிச்சு கத்துறாங்க. அவருனால இங்கே ஆன்சர் பண்ண முடியல, அவரு பாக்குறாரு பாவமா முடிச்சு. எப்படி இருக்கு யூபி காரங்களை பாக்குற மாதிரியே இருக்குடா. நல்ல விஷயங்கள் அவங்க பண்ற ஃபன் இருக்கு, சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. ஒரே அவங்களோட பேட்டர்ன் தான், டிவிக்கே 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 அப்படின்னு. அதுதான் சீமான் காலையில கிழிச்சுட்டானுங்களே, சீமான் ஒளிக சீமான் ஒளிகன்னு போட்டு. இருங்கடா, எங்க அண்ணன் மரங்களுக்காக மரங்கள் மாநாடு இருக்குடா உங்களுக்கு. நீங்க அணில்கிட்ட பேசினா அவர் நீங்க இருக்க மரத்துட்டே பேசுவார், நீங்க வாழ்ற மரத்துட்டே பேசுவாரு, உங்க வீட்டை அழிக்க போறாரு அவரு. தண்ணி கேன் வந்து 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க தம்பி. ஆமா ஆமா, அதுவும் நான் பார்த்தேன். அநியாயம் அநியாயம் அக்கிரமம். இதை கண்டு அண்ணனுக்கு நெஞ்சு படைக்காதா? தண்ணி கேன் இப்படி 100 ரூபாய்க்கு விக்கலாம். 1 லிட்டர் தண்ணி கேன் 100 ரூபா. ஏன் துபாயில எவ்வளோ, ஏர்போர்ட்ல தண்ணி கேன் எவ்வளவு விக்கிறாங்க? மாநாடு துபாயில வை. அதெல்லாம் தேவை பேச்செல்லாம் பேசக்கூடாது, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. தண்ணி கேன் வெயில்ல சாகுறியா, தண்ணி குடிக்கிறியா? போனீங்களா அனுபவி. ஏடா மாநாடுனா அப்படி இப்படி தானே இருக்கும். அப்ப ஏங்க நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறீங்க? தண்ணி அடிக்கிற தப்புங்கிறீங்க, எல்லாம் தப்புங்கிறீங்க. தண்ணி அடி என்னடா தப்பு இருக்கு? 2 லார்ஜா போட்டு அப்படியே போய் என்ஜாயா பாக்கணும் தான். அப்படியே அவர் பார்த்துட்டு கத்திட்டு வீட்டுல கறி எடுக்கும் போது 2 கட்டிங்க போட்டு கறியை சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி தான்டா இருக்காங்க. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, இல்ல இவங்க இந்த குடிச்சுப்புட்டு எப்படி தப்பு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பியில எல்லாம் கிரீஸ் இது பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? என்னென்ன பாரு அந்த கட்சிக்காரங்க உண்மையிலேயே நீ இதை ஒன்றும் பிளான் பண்ண, இவங்களை வச்சுட்டு அவங்க கட்சி நடத்துறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஆக்சுவலா அப்படிதான் நீ அதை யோசிக்கணும். கிரீஸ் தடவுற அளவுக்கு அவங்க சேட்டை செய்யறாங்கன்னா அவங்களோட வெறி என்ன. அதுல வேற பின்னாடி நின்று ஒரு தொண்டன் வந்து பேட்டி கொடுக்குறான், இன்னும் அடுத்த வாட்டி இப்படிலாம் தொடவுனீங்க நாங்க கம்பியை உடச்சுக்கிட்டு மேல வருவோம்டா. இந்த கம்பியில வந்து நாங்க சீரி பாஞ்சிருவோமா, அதனால இதுல இருந்து கிரீஸ் தடவிட்டு போறாங்க. இது யார் சொன்ன செயல்னு தெரியல. A few moments later. உண்மையா கண்டிக்கிறோம், இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் உடைச்சு நகர்த்தி தள்ளிட்டு முன்னாடியே வந்துரும். தளபதி 6 வருஷம் முன்னாடி அஜித் படத்துக்கு நாங்களே அப்படித்தானே இருந்தோம். தியேட்டரை உடைக்கவா இல்ல நீ கதவை திறக்கறியா, அப்படித்தானே நாங்களும் இருந்தோம். என்ன நீ இன்னைக்கு அரசியல் வந்துட்டா கிரீஸ் தடவியா? கிரீஸ் தடவியா? ஏறி குதிக்க கூடாதா? உன் தியேட்டருக்கு முன்னாடி எவ்வளவுதான் ஏறி குதிச்சிருக்கோம். சீட்டை உடைப்போம், கண்ணாடி உடைப்போம். இதெல்லாம் வந்து என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு, நான் தரேன் தம்பி. எல்லாமே நடக்கதான் தம்பி. மக்கள் அவ்வளவு சந்தோஷம் வெறியா இருக்காங்க. ரோஹிணி எவ்வளவு தடவை மாத்திருக்கேன் தெரியுமா? ரெனோவேஷன் ரோஹிணி ரெனோவேஷன் கான்ட்ராக்ட் கிடைச்சுன்னா நிம்மதியா நான் செட்டில் ஆயிருவீங்க. சரி சரி, எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் அந்த கேரவன் எல்லாம் கவுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், ஜாம்பிஸ் மாதிரி. எனக்கு தெரிய கேரவனுக்குள்ள இப்ப இருக்காருன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வையேன், பிள்ளைய உருட்டிடுவாங்க கேரவனை. மாநாடு கம்பியெல்லாம் பறந்துரும். சரி நேத்து கொடி உடஞ்சு போச்சு, கொடி எப்படி ஏத்துவாரு? அதுதான் எனக்குமே ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. வெளியே ரோட்ல ஏதாவது கம்பியை கொண்டு வச்சு ஏத்துன்ற சட்டையை கிழிச்சு விட்டுருவாங்க. அவர்கிட்ட இருக்க பணத்துக்கு அவர் ஒரு ஹெலிகாப்டர்ல பறக்கவிடுவார். ஏன்டா ஐடியாவை நிறைய நல்ல ஐடியா வச்சிருக்கேடா நீ. அந்த கட்சிக்கு பேர்லாம் போலேடா. பணம் இருக்குங்க, ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்கின மனுஷன் டோல்கேட்ல தேவையில்லாம ஒரு கம்பி குறுக்க போட்டிருக்காங்க. நீ எப்படா எங்கிட்ட பணம் வாங்கலாம்? இல்லப்பா அந்த கம்பி தேவையெல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி போற வாதையில எதுக்கு அடைச்சு காசு வாங்குற? போட்டு ஏன் தூக்க தடை என்ன உடை அப்படின்ட்டு டோல்கேட்ல வந்து லைட்டா பிரேக் பிடிக்கலாம் அடிச்சு தூக்கிட்டு. உலகத்துல நான் உண்மையிலேயே வந்து ஆக்சிடென்ட் ஆகி பாத்திருக்கேன். எல்லாம் டோல்கேட்டை உடைக்கிறவங்க நீங்க தான்டா. அண்ணன் போட்டோ இருக்கு, கொடி இருக்கு, நீ எப்படா டோல்கேட்ல காசு வாங்கலாம்?
நேத்து ஒருத்தன் வந்து புல்லட்ல வந்துட்டு நம்ம பையன் தான் அப்படின்னு புல்லட்ல நைட்டு சுத்திட்டு இருந்தாங்க. துரத்தி விட்டாங்க. ரைட். எவ்வளவு கண்டென்ட்டா கொடுப்பீங்க காலையில? உண்மையிலேயே சரி நாளைக்கு என்ன பேசலாம், ஒண்ணுமே இல்ல, எதனாவது பேசுவோம், ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுவோம் நினைச்சா உள்ள வந்து பார்த்தா நீ காலையில ஒரு 32 வீடியோ, எதை பேசுறது எதை விடுறது. இந்த பார்க்கிங்க்கெல்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் போட்டுருக்காங்க. ஆமா நடக்கிறானுங்க மொட்டை வெயில். ஆமா, அப்புறம் வேற எப்படி போடுவாங்க? அது தாண்டா திருப்பதி, நடங்கடா போய் சாமியை பாருங்கடா. என்னடா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, 5 சரி, கிலோமீட்டர் சரி. நடந்தா இதுக்கு சொல்ற ராஜ்மோகன்லாம் நேத்து வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வச்சு, விநாயகர் வந்து ஒரு முக்கியமான கடவுளா, விநாயகருக்காண்டி எங்க தலைவர் மீட்டிங் ரத்து பண்றாங்க, மோடி வராரு, மோடின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் மோதிங்க, மோடி வராருன்னு போய் எப்படி எங்க மீட்டிங்கை வந்து நிப்பாட்டலாம்? ஏடா நீயும் அவரு ஒன்னாடா? இல்ல ரைட், மோடி பிரைம் மினிஸ்டரா, இதான் ஆகுங்கடா பேசிக்கலாம் அப்படின்டா. மோடி வராருன்னு எங்க மீட்டிங் நிப்பாட்டுறாங்க. முடிஞ்சா நீங்க மோடி கான்வா நிப்பாட்டுங்கடா, பாத்துக்கோங்க நீங்க என்ன ஆயிரின்னு பாப்போம்டாங்கிற மாதிரி. மோடி கான்வா எதிர மோடி வராருன்னு அவங்க மீட்டிங் நிப்பாட்டிட்டாங்களாம், விநாயகர் சதுர்த்தி நிப்பாட்டிட்டாங்களாம். ராஜமோகனுடைய அறிவு வந்து காது வழியா சீமான் மாதிரி வலியுது. சீமான் கூட ஏதோ சயின்ஸ் இலக்கியம் அறிவியல் எல்லாம் புஸ்தகத்துல படிச்சுட்டு வந்து கக்குவா. அப்படி ராஜமோகன் வந்து அப்படியே சரி ரைட்டு. சில நண்பர்கள்லாம் ரொம்ப விருப்பவாங்க. ரைட். அடுத்து நேத்து அண்ணன் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணுட்டி அணில்னு பேர் வச்சதை நாங்க வந்து நாங்க தான்டா இனிமே அணிலுக்கே போட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அவங்க ஒரு டோல்கேட்டுக்காக ஸ்லோ பண்ண, அப்படி இல்லைன்னா அது பிரிச்சுட்டு போயிருப்பாரு. எவனா குறுக்க வந்து அடிச்சு பறந்துருப்பானுங்க. அந்த ஆள் வண்டியில ஏறி தவ்வி அணிலன்றக்கான ஒரு சான்றிதழ கொடுத்த மாதிரி ரோட்ல மட்டும் அந்த இறங்கினா அப்படின்னா சட்டையை கிழிச்சு விட்டுருவாங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான். அன்னை மாதிரி இருக்க மாட்டாரா அண்ணன் வந்து இது அண்ணா சிமிரி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நேத்து டோல்கேட்ல வண்டியில தொங்குறாங்க, என்னதான் பண்றது? இல்ல இவங்க ஏன் இவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்காங்க? ஒரு தமிழ் சமூகத்துல படிச்சுட்டாங்க இப்படி இருக்கீங்க. அவரு பின்னாடி இருக்காங்கல்ல, என்ன இருக்காங்க? இல்ல அவரு பின்னாடி இருக்காங்கல்ல, அப்புறம் அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஊசியில ஏத்த வளத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறீங்க தம்பி. அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பப்ப ஏத்தி விட்டுறணும். இது பத்தாதுன்னு யூடியூபர் முக்தர் போய் நாங்களாம் பேசாம கேமரா முன்னாடி பேசிட்டு ஹெல்மெட்டை போட்டு சுத்திட்டு இருக்கோம், பேசாம வீட்டுல இருக்காம போய் அடிக்காம விட்டுட்டாங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலா இதே வேணா தண்ணியை போட்டு பாத்துருந்தாங்கன்னு ரக்காடு பாய்ஸ் இனிமே தான் வருவாங்க, மதியத்துல தான் வருவாங்க. அங்க மாட்டி இருந்தா கிழிச்சிருப்பானுங்க. மதுரைக்குள்ள தண்ணியை போட்டு பாய்ஸ் எல்லாம் வருவானுங்க. இந்த மாதிரி யூடியூபர்லாம் மாட்டினாங்க அப்படின்னா கிளி கேட்டி மாட்டிடாத. நான் மாட்ட மாட்டேன். யூடியூபர்கள் பரிதாபங்கள் அப்படின்ட்டு முக்தரை துரத்தி விட்டாங்க. அடுத்து கோபிஸ்தர் அதை மைக்க வச்சுட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த இப்போ மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். சரி அப்படிதான் இருக்குடா, எரிச்சலா தானே இருக்கு. உண்மையில அசிங்கம் தானே. உண்மையில சவுக்குல இந்த மீட்டிங் மூலம் சவுக்காக்கி விட்டுருவாங்க. சவுக்கெல்லாம் போனா அவ்வளவுதான். சொல்ல முடியாது, மாறுவேஷம் போட்டு ஏதாவது கெட்டப்பல் போவான். அது மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் மாநாடு ரொம்ப இனிமையா போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஏதோ உயிர் சேதம் இன்னைக்கு நடக்கல, நேத்து நடந்திருக்கு 2, இன்னைக்கு நடக்கல. அதுக்கு மேல பாத்துக்கோங்க கேஷுவாலிட்டிஸ். அப்படி மரியாதை சொல்லணும், உயிர் சேதம் அது. ஏங்க ஆம்புலன்ஸ் போக முடியலைங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு, கீழே ஆம்புலன்ஸ் வீல் எல்லாம் சுத்துது. எமர்ஜென்சினா அந்த ஆம்புலன்ஸ் எப்படிடா போகும்? இதுல எனக்கு என்ன தெரியல, எப்படி வந்து இவங்க சொன்னாங்க தண்ணீர் வசதி பயங்கரமா இருக்கு, பாத்ரூம் வசதி இருக்கு. இல்ல இவங்களும் சும்மா இருக்குல்ல. இப்ப வெளியூர்ல இருந்து போறவன் தங்குறான், காலையில நைட்டு தங்குறானா ஒரு நியாயம் இருக்கு. உள்ளூர்ல இருக்கவங்க நைட்டே போயிட்டு தேனி சுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஸ்டேஜையாவது பாத்துட்டு வருவோம். இது மதுரையில பொழுதுபோக்குல போல சொல்ற மாதிரி பொழுதுபோக்கு இருந்தா இங்க பேசாம இருப்பாங்க. பொழுதுபோக்கு இல்ல. மதுரை மக்கள் 20 லட்சம் பேர் இருக்கும். பொழுதுபோக்கு இடமே இல்ல, பொழுதுபோக்கு இடமே இல்ல. அதனால போய் ஊர் மக்கள் பூரா போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்ல என்ன கேக்குறேன், வெயில் இந்த அடி இது குழந்தைய தூக்கிட்டு வரீங்கடா, இது என்னடா ரைட்டு புரிஞ்சுக்கோங்க பாய்ஸ் அப்படின்னு. அன்னைக்கு வந்து மக்களுக்கு எதுவுமே இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ். சரி நல்ல தலைவர்லாம் இருந்தாங்க. ரைட்டு, விஜய் அண்ணாவை நம்பி இந்த கூட்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. பாப்போம் எனக்கு பெருசு மாதிரி பாப்போம். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கதான் போகுது. இப்படி சந்தோஷமா விஜய் மாநாடு போய்கிட்டு இருக்கு. பல கூதலுடன் குடியார மக்கள்கள், குடிதண்ணீர் இல்லாமல் அலையும் குழந்தைகள், அப்புறம் வந்து உணவுக்காக அலையும் குழந்தைகள், சீட்டு விட்டு சீட்டு தாவும் குரங்குகள், அன்பு செல்வங்களே அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி போய் அண்ணாவை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி நாங்களும் அஜித் அரசியலுக்கு வந்தா போவோம்டா. பாவம் அந்த மனுஷன் பாட்டு கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஏன் நான் அஜித்லாம் அரசியல் வந்தா நாங்கெல்லாம் வந்து மதுரை ஃபுல்லா எவனும் ரொட்டேஷன் எவனும் உள்ளே வர முடியாது. எல்லா பக்கத்தும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் பிடிச்சி கடிச்சு அவர் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு இருந்தாலே நாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அவரை பத்தி. சரி மாநாடு பார்ப்போம். சரி இனிமே அண்ணன் விஜய் சாயந்தரம் என்ன பேச போறாரு அப்படின்னு அன்பு குழந்தைகளேன்னு வந்து ஸ்டேஜில் புரணி பேச போகிறார். நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அண்ணன் எங்க ஸ்டேஜ்ல பேச போறாரு. we are waiting. விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். ஓகே வாழ்த்துக்கள். ரைட் சரி ஷோ முடிச்சுக்குவோம். கையெடுத்த ரத்தம் வராது, தளபதினா ஒரு அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துகிட்டு இருக்குனே. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாநாட்டுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சரி ரைட். நானும் மதுரைக்காரன் தான்டா.